நிலாவோட அப்பாவும் அவரோட மகனும் கோட் சூட் போட்டுட்டு எல்லாரையும் வரவேற்று இருக்காங்க. அந்த நேரத்துல சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் 3 பேரும் மனோகர் வாங்கி கொடுத்த கூட்டு போட்டுட்டு உள்ள வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் நிலாவோட அண்ணன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு, பாத்தீங்களாப்பா அந்த பிச்சைக்கார கூட்ட பகட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பணக்கார தோரணையில வருதுங்க. கோட் சூட் போட்டா கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? இவங்க நடக்கிற லட்சணத்தை பாருங்க அப்படின்னு கேவலமா பேசுறான். இதை கேட்டு மனோகர் மகனை கண்டிச்சுட்டு, டேய் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருடா, நாமே நம்ம பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நிலாவை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன்னு பொய் சொல்லி வச்சிருக்கேன். மாப்பிள்ள பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கான்னு பெருமையா பேத்திட்டு இருக்கேன். நீ நடுவுல உண்மையை உடைச்சிடாதன்ட்டு பதறாரு. அதற்கு நிலாவோட அண்ணன், அதுக்காக இப்படியாப்பா இவங்களுக்கு செலவு பண்றது? அவங்க வீட்டு அழுக்கு வேட்டிலையும் கிழிஞ்ச ஷர்ட்லயும் வந்தா நம்மளை பத்தி எந்த சொசைட்டி நினைக்கும்டா? நம்ம சொந்தக்காரங்க கேவலமா நினைக்க மாட்டாங்க. நம்ம மானத்தை காப்பாத்ததாண்டா என் சொந்த காசை போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். வேற என்ன பண்றது, நாடகம் ஆடி வேண்டி இருக்கேங்கிறாரு. அடுத்தது விஐபி தங்கு அறையில என்ன நடக்குதுன்னா, உணவு மேஜையில ஸ்பூனு போர்க்கெல்லாம் வச்சு சாப்பிட தெரியலன்னு நிலாவோட அம்மா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியதால பல்லவனும் பாண்டியனும் ரூமுக்குள்ள வந்து அழுதுட்டு இருக்காங்க. சேரன் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அமைதியா இருந்துடுறா, சோழனுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம நிலாவுக்காக இதெல்லாம் பொறுத்துதான் போகணும்னு சொல்றாங்க. அண்ணன், என்னென்ன நீ சொல்ற? எவ்வளவு தூரம் தான் அசிங்கப்பட்டு பொறுத்துட்டு போறது? சாப்பிட உட்காந்தா சாப்பிட விடாம எல்லாரும் முன்னாடி எழுப்பி விடுறாங்க அந்த ஆளு. அங்க போய் என்னன்னா திட்டாரு, இங்க வந்து நின்னா திட்டாரு. நிலாவோட அண்ணன் நம்மள ரொம்ப ஏளனமா கேவலமா பேசுறான். என்னால தாங்க முடியலன்னு அப்படின்னு ஆதங்கப்படுறான். பாண்டியன் வாய மூடிட்டு அமைதியா அழுதுறான். சேரன் பாண்டியன் தோலை பிடிச்சு ஆறுதல் சொல்றான். மறுபடியும் சேரன் சொல்றான், டேய் பல்லவா, நிலா பாவண்டா, அவன் இந்த ரிசப்ஷன் முதல்ல ஒத்துக்கவே மாட்டேன்னு தான் சொன்னான். நான் எல்லாதான் வற்புறுத்தி அவளை ஒத்துக்க சொன்னோம். சோழன் நான் பாருடா, மேடையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ட்டு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆசைடா. இன்னைக்கு நம்ம அந்த ஆசை நிறைவேறிட்டோம். நம்ம கோபத்தால அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுடா, கொஞ்சம் பொறுத்துக்கூடா பிளீஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் சொல்றாங்க, அண்ணா நீ சொல்ற ஒரே வார்த்தைக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். ஆனா அங்க வெளியே நடந்த கொடுமையை பார்த்து எனக்கு அந்த ஃபோர்ட்ல சாப்பிட தெரியலன்னு அண்ணியோட அம்மா எல்லாரும் முன்னாடி இதை கூட சாப்பிட தெரியல, ஓசில திங்க வந்துட்டாங்கன்னு கேவலமா பேசுறாங்க. எனக்கு தொண்டையில சோறே இறங்கலன்னு அப்படிங்கிறாரு. சேரனதுக்கு, டேய் பல்லவா, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுடா. நமக்கு என்ன வருதோ கையில அள்ளி சாப்பிட வருதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவோம். அவங்க காசு இருக்குன்னு கொழுப்புல பேசுறாங்க, பேசட்டும் விடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல ரூமோட கதவுல வெளியே நின்று இதையெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த நடேசன் அப்பா அதிரடி முடிவோட உள்ள வராரு. அவர் போட்டிருந்த கோட் சுட்டு அவருக்கு செட் ஆகாம லூசா இருக்கு. நடேசன் கேக்குறாரு, என்ன தம்பிங்களா, உங்களுக்கு இங்க சாப்பிட வச்சு நல்லா அசிங்கப்படுத்துறாங்களோ அப்படின்னு கேக்குறாரு. நிலைமையை மறைக்குமோ என்று சேரன் சொல்றான். அப்பா என்னப்பா இது ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு, என்னப்பா மகாராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நடேசன் சிரிச்சுட்டு சொல்றாரு, டேய் துணிக்கடையில இந்த ட்ரெஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. அங்க வாசல் ஒரு பொம்மைக்கு மாட்டி வச்சிருந்தாங்க, அதுல 12,000 ரூபாயா. பார்த்த உடனே பிடிச்சதுன்னு எடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பல்லவன் அழுகையை நிறுத்திட்டு கிண்டலா சொல்றாங்க, ஆமாப்பா அந்த பொம்மைக்கு மாட்டின மாதிரியே தான் இருக்கு, பொம்மைக்காவது அது அழகா இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு இது நல்லாவே இல்லப்பா அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் சிரிக்கிறாங்க. சேரன் சொல்றான், டேய் பல்லவா சும்மா இருடா, இன்புட்டு நேரம் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அந்த போன்ல சாப்பிட தெரியலன்னு எல்லாரும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒன்னா அழுத நீ இப்ப அப்பாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்றான். நடேசன் முகத்துல கம்பீரமா சொல்றாரு, சிரிங்கடா நல்லா சிரிங்க, ஏன்னா இனிமேதான் உண்மையான நாடகமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்பா என்னப்பா சொல்றீங்க, இந்த ட்ரெஸ்ஸோடவா இப்ப மேடைக்கு வர போறீங்கன்னு கேக்குறான். ஏன்டா சாரா நல்லா இல்லையான்னு கேக்குறாரு. நல்லா இருக்குப்பா, நீங்க வாங்கப்பா, ஆனா எனக்கே நான் ட்ரெஸ் போட்டுருக்க ட்ரெஸ் பிடிக்கலப்பா. நிலாவோட அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தான் இந்த கோட் சூட் போட்டுட்டு ஏதோ பெரிய ஆபீசர் மாதிரி தெரியும். ஆனா பாண்டியனை பாருங்கப்பா, அந்த கோட் சூட்டை போட்டுட்டு நடக்க தெரியாம பேண்ட் கையில பிடிச்சிட்டு ஷூ அந்த பக்கம் இந்த பக்கம் போக தள்ளாடி நடக்கிறான்ப்பா. எங்களை விட உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, சரிடா நீங்க 3 பேர் இப்ப மேடைக்கு கிளம்புங்கிறாரு. பாண்டியன் பயந்து போய் சொல்றான், இல்லைண்ணா நான் வரல அப்படின்னு தயங்குறான். ஏன்டா சும்மா வா அப்படின்னு இழுக்கிறாங்க. மறுபடியும் நடேசன் தம்பிங்களும் தைரியம் சொல்லிட்டே, நீங்க தைரியமா போங்கடா, இன்னைக்குல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிலாவோட அப்பா உங்களை ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லாத அளவுக்கு நான் செய்யறேன்டா அப்படிங்கிறாரு. ஆமா இவர் பெருசா செஞ்சிருவாரு, இவரே கோட் சூட் போட்டுட்டு பஃபூன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி பிடிக்கிறாருன்னு கிண்டல் பண்றாங்க. நடேசன் கண்ணில் ஒரு மின்னலோட மாசா சொல்றாரு, டேய் பல்லவா, நடேசனை பத்தி நீ என்னடா நினைச்ச? இந்த நடேசன் சாதாரண ஆளு இல்லடா, பயங்கரமான ஆட்டக்காரன். பாரு இப்ப வெளியே போய் அங்க இருக்கிற பணக்கார கூட்டத்தை எல்லாம் எப்படி தெறிக்க விடுற போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்புறாரு. அடுத்த காட்சியில இருந்து செம மாசு நடேசன் ரூமுக்குள்ள போய் தனக்கு கொடுக்கப்பட்ட கோட்டை சூட்டையெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு தையல் பிரிக்கப்படாத புது கைகி ஒரு உண்டாபணியன்னு மாட்டிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு
கலர் சட்டையை பட்டன் போடாமல் அவுத்து விட்டுட்டு தோல் ஒரு துண்டு மாட்டிக்கிட்டு பக்கா லோக்கலா வராரு. நேரா விஐபி மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று சத்தமா பேசுறாரு. நடேசன் அங்க இருக்கிற கோடீஸ்வரங்க கிட்ட கை பிடிச்சு சொல்றாரு, வணக்கமுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுவும் அங்க மேடையில் நிக்கிறானே மாப்பிள்ளை கோட் சூட் போட்டுக்கிட்டு, அவன் வேற யாரும் இல்ல, நான் பெத்த பையன் சோழன் தான். இந்த கையில கட்டின நடேசனோட பையன் தான் அவன். அத நிலா பொண்ணு என் வீட்டு மருமக நல்லா சாப்பிட்டுப்பாங்க சரியா அப்படின்னு அதிரடியா பேசுறாரு. அங்க இருக்கிற பணக்கார விருந்தினர்கள்லாம் நடேசனோட தோட்டத்தை பார்த்து முகத்தை சுழிச்சுக்கிட்டு அருவருப்பா தள்ளி போறாங்க. இது தூரத்துல இருந்து பார்க்கும் மனோகருக்கு வயிறு எரியுது. நிலாவோட அண்ணன் அதிர்ச்சியில சொல்றான், ஐயோ டேய் அப்பா, அங்க பாருங்கடா, சோழனோட அப்பா என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு பாருங்க, பாத்தீங்களாப்பா, பிச்சைக்கார கூட்டம்னு சொன்னல, அது தம் விஜயை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, நம்ம மானமே போகுதுப்பா அப்படின்னு கத்துறான். நிலாவோட அப்பா மனோகர் வியர்த்து விறுவிறுக்க மகனோட சட்டையை பிடிச்சு சொல்றாரு, டேய் நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா, என் தலையெழுத்து எவன்கிட்ட மானம் போக கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் என் கௌரவத்துல மண்ணாள்ளி போட போறானேன்னு அப்படின்னு கதறாரு. அந்த நேரத்தில் நிலாவோட அம்மா வேகமா ஓடி வந்து சொல்றாங்க, ஏங்க இங்க பாருங்களேன், நிலாவோட மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க, நம்ம மானத்தை அப்படியே இடத்துல விக்கிறாரு பாருங்களேன், எனக்கு கையிலயும் ஒரு கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு ஐயோ பக்கா லோக்கலா வந்து நிக்கிறாரு, நீங்கதான் நல்லா காசு கொடுத்து துணி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு என்ன இவங்களுக்கு, இதுகளுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் கொடுத்தா உடம்பு ஏத்துக்காதோ அப்படின்னு புலம்புறாங்க. மனோகர் அதுக்கு சொல்றாரு, நீங்க 2 பேரும் சும்மா இருங்க, நான் போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வரேன், இல்லைன்னா இந்த ரிசப்ஷன் முடியிருக்குள்ள என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட ஓடுறாரு. மனோகர் வேக வேகமா நடந்து வந்து நடேசனோட கையை பிடிச்சு ஒரு ஓரமா எடுத்துட்டு வராரு. வந்துட்டு கோபத்தை அடக்கிட்டு ரகசியமா சொல்றாரு, ஐயோ நடேசா, நீ என்னைய இந்த ட்ரெஸ் போட்டு இங்க சுத்திட்டு இருக்க, நான் தான் ரிசப்ஷனுக்காக பார்த்து ஒரு நல்ல பிராண்ட்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்ல, அதையும் கழட்டி போட்டேன் அப்படின்னு கேக்குறாரு. சொல்றாரு, ஐயோ சம்பந்தி, என்ன சம்பந்தி நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, நான் அந்த ட்ரெஸ் போட்டு கண்ணாடியில பார்த்தேன் சம்பந்தி, நான் ஒரு பக்கம் போனா அந்த ட்ரெஸ் இன்னொரு பக்கம் போகுது, அது எனக்கு செட் ஆகல, அதான் இதுக்கு நமக்கு சரியா வராதுன்னு நான் எப்பவும் வீட்டுல இருக்க இந்த கையிலையும் இந்த முண்டாமணியும் விட்ட சட்டையும் போட்டுட்டு, இதுதான் சம்பந்தி எனக்கு சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனாலதான் இப்படி வந்துட்டேன், இதுல என்ன உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேக்குறாரு. மனோகர் சொல்றாரு, ஐயோ இங்க வந்திருக்க எல்லாருமே என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஐயா, பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி இப்படி வந்து நின்னா என் மானம் என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நடேசன் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, என்ன சம்பந்தி, ட்ரெஸ்ஸ வச்சு ஒரு மனுஷனோட கௌரவத்தை எடை போடுறீங்களா? இந்தியால இருக்க எல்லா லாங்குவேஜும் தெரியும் சம்பந்தி, யாரு வேணா வரட்டும், நானே பேசிக்கிறேன், இங்கிலீஷ்ல பிச்சு உதறிடுவேன், கிராமர் எல்லாம் எனக்கு அக்க வேற ஆணி வேற தெரியும், ஹிந்தி உருது எல்லாம் பேசுவேன், ஆனா இந்த ட்ரெஸ் மட்டும் மத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா என் உடம்பு ஒத்துக்காது, எனக்கு என் பாரம்பரிய ட்ரெஸ் போட்டாதான் நல்லா இருக்கும், இதுல என்ன கௌரவம் இருக்கு, நான் எப்படியோ அப்படித்தான் என்ன வெளிக்காட்டுவேன், உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்ட எனக்கு தெரியாது சம்பந்தின்னு அப்படின்னு கெத்தா சொல்றாரு. மனோகர் கேக்குறாரு, யோ உன்னோட லாஜிக்க அக்க வேற ஆணி வேற காட்டவே இப்ப வந்த அப்படிங்கிறாரு. நடேசன் கண்களை சுருக்கி குரலை உயர்த்தி அழுத்தமா சொல்றாரு, அப்புறம் என் பசங்களை பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போன்ல சாப்பிட தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சம்பந்தி, அவங்களுக்கு கையில அள்ளி பசித்தீர சாப்பிட தெரியும், ஆனா உங்க வீட்டு அம்மா இருக்காங்களே, அவங்கள என் பிள்ளைய பார்த்து இது கூட சாப்பிட தெரியாம ஊசியில வந்துட்டாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க சம்பந்தி, அவங்க செஞ்சதுக்கு இதுக்கு மேல என்னால செய்ய முடியும் அப்படின்னு உண்மையை உடைக்கிறாரு. நடேசன் பேசுனது கேட்டே மனோகருக்கு விவரம் புரிஞ்சிருச்சு. தன் மனைவி மகனும் செய்த வேலையைத்தான் நடேசன் இப்படி மாற வச்சிருக்குன்னு வந்து தன் மகனை ஓங்கி அடிக்க கையை ஓங்கிட்டு இழுத்துட்டு வர்றாரு. மனோகர் தன் மகன் கிட்ட சொல்றாரு, இங்க வாடா, இனிமே இந்த கூட்டத்துல இருக்க எவனையும், சோழனோட தம்பிகளை எவனையும் நீயும் அம்மாவும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது, புரியுதாடான்னு சொல்றாரு. நிலாவோட அண்ணன் சொல்றான், ஏன்பா அவங்கதான் தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு கேக்குறாரு. டேய் முட்டாள் பயலே, அந்த ஆளு நம்மள பழி வாங்கணும் தானே இப்படி வந்திருக்காரு, நம்ம மானத்தை வாங்கறதுக்காகவே, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காகவே வேணும்னு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்காண்டா, நான் அவனை கெஞ்சி பாக்குறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க தமிழர்களை கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சுதான் நம்மளை வச்சு செய்யறதுக்காக இதை பண்ணிருக்காரு, வாய் மூடிட்டு இருங்கடா அப்படின்னு திட்டாரு. அப்ப மனோகரோட முக்கியமான சொந்தக்காரங்க சில மனோகரை சூழ்ந்து கொள்கிறாங்க. என்னப்பா மனோகர், அங்க ஒருத்தர் கையில் கட்டிட்டு முண்டாபாணியோட சுத்திட்டு இருக்காரு, அவர் தான் நிலாவோட மாமனாராமே, நிஜமா பாப்பான்னு கேக்குறாரு. ஆமாப்பா மனோகர், நாங்க கூட ஏதோ பெரிய இடம்னு நினைச்சோம், ஆனா அவர் ஏதோ டெம்போல சைக்கிள் ரிக்ஷாவோ ஓட்டுறன்னு சின்ன வேலை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் பெருமையும் சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு வசதி இல்லாத ஒரு நடுத்தர வீட்லயே நம்ம நிலாவை கட்டி கொடுத்த எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குப்பான்னு சொல்றாங்க. மனோகர் வேர்வை தொடச்சிட்டு போலியே சிரிச்சுக்கிட்டு, ஐயா இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவரும் சும்மா எல்லாரையும் சிரிப்பு கட்டி அந்த கல்யாணம் விட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க, தமாஸ்க்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, மத்தபடி அவர் பெரிய ஆள் தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி சமாளிச்சு அவங்கள அனுப்புறாரு. சொந்தக்காரர்களை அனுப்பி வச்சுட்டு மனோகர் ஓடி போய் நடேசன் காலில் விழாத குறையா கெஞ்சுறாரு.
ஐயா நடேசா சாமி, உன் கையை எடுத்து கும்பிடுற ஐயா, தேவைப்பட்ட உன் காலில் கூட விழுகிறேன். தயவு செஞ்சு என் கௌரவத்தை குறைச்சிடாத. இனிமே உன் பசங்களை என் பையனோ மனைவியோ இல்ல நானும் இந்த உலகத்துல வேற எவனுமே ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேங்க, நீ தயவு செஞ்சு உள்ள போ. நான் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாப்பா, புண்ணியமா போகும்னு கெஞ்சுறாரு. நடேசன் நெஞ்சு நிமிர்த்து மீசை முறுக்கிட்டு சொல்றாரு, என்ன சம்பந்தி சொல்றீங்க? நீங்க கடைசி வரைக்கும் காப்பாத்துவீங்களா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடேசன் இன்னும் கீழே இறங்குவேன். இதை பாருங்க, ஒரு வாட்டர் பாட்டில் இடுப்புல இருக்கு, அதை இப்படியே எல்லாரும் முன்னாடி எடுத்த அனாந்து குடிச்சிட்டு இந்த விஐபி மேடைக்கு முன்னாடி 6 மாசம் குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிசப்ஷனே வேற லெவல் கலக்கட்டிடும். அப்புறம் உங்க இஷ்டம் சம்பந்தி அப்படின்னு மிரட்டுறாரு. மனோகர் பயத்தில் நடுங்கி கைகளை குப்பி சொல்றாரு, வேண்டாங்க சம்பந்தி, வேண்டவே வேண்டாம். உங்க புண்ணியமா போக கும்பிடுறேன். நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் டீசெண்டா நின்று இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சு கொடுங்க சம்பந்தி. உங்க பையன் சோழன் தானே அங்க மேடையில மாப்பிள்ளையா நிக்கிறான். இங்க இப்படி லோக்கலா சுத்தினா அவனுக்கு அவமானமா இருக்காதா? அவனுக்காகவாவது கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாத்துங்க சம்பந்தின்னு கேக்குறாரு. நடேசன் தன் பையன் பேர் சொன்னது கொஞ்சம் உருகி, என் புள்ள சோழனுக்காக தான் இந்த நடேசன் இன்னும் அமைதியா இருக்கான். சரி, நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்க நம்புறேன். என் பிள்ளைங்க முகத்துல இனிமே ஒரு சின்ன வருத்தம் தெரிஞ்சாலும் இந்த நடேசனோட ஆட்டம் வேற மாதிரியாது இருக்கும்னு சொல்லிட்டு கம்பீரமா ட்ரெஸ் மாத்திட்டு ரூமுக்கு போறாரு. மனோகர் நிம்மதியா ஆகுறாரு. மணமேடையில சோழன் பாண்டிய பலவன் 3 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சோழன் நிலாவில சொல்றாங்க, என்ன நிலா, என்னமோ உங்க அண்ணன் அம்மாவும் என் தம்பி பலவனை அசிங்கப்படுத்திருக்காங்க, அவன் அழுதுகிட்டே போறான்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்களே, இப்ப இதோ பாரு எங்க அப்பா வந்துட்டாரு பாருங்க, உங்க அப்பாவுக்கு சரியான ஆப்ப வைக்கிறதுக்கு எங்க அப்பா தான் கரெக்ட், எல்லாம் திருப்பி அடக்க முடியும்னா? ஆமாங்க சொல்லு, நீங்க சொல்றதா 100% உண்மைதான். ரொம்ப நேரம் எங்க அண்ணன் எங்க தம்பி 2 பேரையும் உங்க அப்பா அண்ணன் உங்க அம்மா எல்லாரும் மாத்தி மாத்தி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் மேடையில மாப்பிள்ளையா நின்னா கூட என் கண்ணு மனசு என் தம்பிக்கு மேலதான் இருந்துச்சு. அவங்க அசிங்கப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா இப்ப பாருங்க, எங்க அப்பா தான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. உங்க அப்பா பாருங்க, வாயை புத்திக்கிட்டு கையை கட்டிட்டு எங்க அப்பாவுக்கு எப்படி கெஞ்சிட்டு இருக்காருன்னுட்டு பெருமையா சொல்றாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோழன். வேலை மாமா கரெக்டான நேரத்துல என்ட்ரி கொடுத்து எந்த தடுப்பும் நடக்காத மாதிரி உங்க தம்பிகளோட சுயமரியாதையும் காப்பாத்தி இந்த ரிசப்ஷன் விழாவையும் காப்பாத்திட்டாரு. உங்க அப்பா நிஜமாவே கிரேட் தான் சோழன் அப்படின்னு பாராட்டுறாங்க.